வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விதமான நான் பேசுகிற சினிமா பற்றிய விஷயங்களாக இருக்கட்டும், பாடல்கள் குறித்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு காட்சியை எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கரம் கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்போதான் முதல்ல நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அதை என்னைய ஊக்கப்படுத்தும்னு சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு விஷயத்துக்குள்ளார போகலாம். அதாவது நம்ம தமிழ் சினிமா எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா கிழக்குல ஒரு படம் தூக்கிட்டு போகும், கிழக்கு திசையில் இருக்கிற ஒரு படமும் அப்படி கொண்டாட வைக்கும். அதுக்கு கான்ட்ராஸ்டான ஒரு படமும் ஜெயிக்கும். அதாவது நமக்கு 16 வயது நிலை மாதிரியான படமும் ஹிட் அடிக்கும், எல்லாம் இன்பமயம் மாதிரியான ஒரு காமெடி படமும் ஹிட் அடிக்கும், நாயகன் மாதிரியான ஒரு படமும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் சதிலீலாவதி மாதிரியான படமும் நமக்கு பிடிக்கும். அதாவது பழைய பாண்டியா மாதிரியான சிவாஜி சார் படத்தையும் நாம் கொண்டாடிட்டு இருக்கோம், பாசமலர் மாதிரியான ஒரு படத்தையும் கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படி அப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம், பழைய பாண்டியா இப்படி ஒரு படம், பாசமலர் இப்படி ஒரு படம் இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன். இப்படி நாம தில்லானா மோகனாம்பாள் படத்தையும் ரசித்தோம், சலங்கை ஒளி மாதிரியான படத்தையும் ரசித்தோம், கரகாட்டக்காரன் படத்தையும் கொண்டாடினோம். ஆமா, கிட்டத்தட்ட கரகாட்டக்காரன் திரைப்படம் ஒரு ஜூன் மாசத்துல ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 1989ஆம் ஆண்டு, 99, 2009, 2019, இப்ப கிட்டத்தட்ட 36 வருஷங்கள் ஆயிடுச்சு. கரகாட்டக்காரன் அப்படின்னு தமிழ் சினிமாவில் ட்ரெண்ட் செட்டர் படங்கள்னு நம்ம சொல்றோம்ல, நாயகன் மாதிரியான படத்தையும், அவள் ஒரு தொடர்கதை மாதிரியான படத்தையும், பராசக்தி மாதிரியான படம், கல்யாண பரிசு மாதிரியான படம், நெஞ்ச மறப்பதில்லை மாதிரியான படம், மூன்று முடிச்சு மாதிரியான படம், நிறைய வரிசை கட்டி சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த வகையில நாயகன் திரைப்படம் எப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம்னு சொல்லப்பட்டதோ, 16 வயது நிலை திரைப்படம் எப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம்னு சொல்லப்பட்டதோ, அதே போல கரகாட்டக்காரனும் ஒரு ட்ரெண்ட் செட்டர் படமாக அமைஞ்சது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கரகாட்டக்காரன் வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க, கரகாட்டக்காரனுடைய வெற்றிக்கு என்னத்த காரணம்னு சொல்றது, எல்லாம் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பெரிய கலா ரசனை மிக்கவர்கள், நம்ம அப்படிப்பட்ட படைப்பு இப்படிப்பட்ட படைப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கூட, நமக்குள்ளார ஒரு குழந்தைமை உணர்வு இருக்கிறது போல, நமக்கு உள்ளார ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஜாலி மூடுல இருக்கிறதுக்கு உண்டான ஆசை எல்லோருக்குமே இருக்குங்க. சும்மா சொல்லிக்குவோம், நம்ம அப்படிப்பட்ட ஃபிலிம்ஸ் தாங்க நான் பார்ப்பேன், கொரியன் மூவிஸ் தான் பார்ப்பேன், அதுதான் பார்ப்பேன் அப்படின்லாம் சொன்னாலும் கூட கரகாட்டக்காரன் படத்தை ரசிக்காதவர்களே கிடையாது. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை படம் வெளியாகி 25 நாள் 35 நாள் ஆன பிற்பாடு ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு போர்டை பார்த்துட்டு திரும்பி வந்த லட்சக்கணக்கான பேர் திரும்ப போய் பார்த்து கை தட்டிட்டு வந்து, திரும்ப போய் பார்க்கும்போது ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டு திரும்ப போய் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு வந்தவங்கலாம் இருக்காங்க. அதாவது படத்தை பார்த்துட்டாங்க, படம் ஹவுஸ்ஃபுல்ல ஓடிட்டு இருக்கு, திரும்ப போறாங்க, ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டுருக்கு, டிக்கெட் கிடைக்கல. அதுக்கப்புறமும் 4 நாள் கழிச்சு திரும்ப போறாங்க, படம் பார்க்குறாங்க, அப்புறம் திரும்ப 4 நாள் 5 நாள் கழிச்சு திரும்ப போறாங்க, டிக்கெட் கிடைச்சிருக்கு. இப்படியாக அந்த படத்தை தியேட்டரில் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 15, 20, 22 தடவை பார்த்தவர்கள் ஏராளமானவர். 1989ஆம் ஆண்டு கரகாட்டக்காரன் ரிலீஸ் ஆச்சு. கருவாரி கந்தசாமி அப்படிங்கிறவர் தான் படத்தை தயாரிச்சார். இதுல ராமராஜன் அப்படிங்கிறவரை ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்திய முக்கியமான படம் கரகாட்டக்காரன். இதுக்கு முன்னாடி எங்க ஊர் பாட்டுக்காரன் கங்கைமரன் சார் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ராமராஜன் எல்லோராலும் அறியப்பட்டார். கரகாட்டக்காரன் அவருடைய மார்க்கெட் வேல்யூவை தூக்கிட்டு போய், எனக்கு தெரிஞ்சு நான் அன்னைக்கு புத்தகத்தில் படிச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 24 படங்கள் ராமராஜன் கையில் வச்சிருக்காரு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ரஜினி கூட கிடையாது, கமலஹாசன் கூட கிடையாதுங்க. ரஜினியே ராமராஜனை பார்த்து என்னங்க எப்படி கான்ட்ரிபியூட் கொடுக்குறீங்கன்னு வியந்திருக்காரு. என்னங்க இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க கங்கை அமரே அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அமரனை கூப்பிட்டு ரஜினி சாரே ஃபோன் பண்ணி வியந்து பாராட்டியிருக்காரு. என்னங்க லாஜிக், எப்படிங்க இப்படி ஒரு படம் கொடுத்தீங்கன்னு ரஜினிகாந்த் அவர்கள் வியந்து போறாரு.
என்னங்க எங்கள் மார்க்கெட்டெல்லாம் அவுட் ஆகிக்கிறீங்க போல இருக்கு அப்படின்னு கங்கை அமரன் சாரை பார்த்து கமல்ஹாசன் சார் கிண்டலாக பேசியிருக்கேன். இந்த அளவுக்கு 1989 வந்த கரகாட்டக்காரன் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் இதற்கு ஒரு காரணம் மட்டும் இல்லைங்க, பல காரணம். ஃபஸ்ட்டு ஒரு கதையை தெளிவாக சொல்லிடணும், அந்த கதையை தெளிவாக சொல்லிடணும். சரி, தில்லானா மோகனாம்பாள் படத்தோட கதை தாங்க இது, வேற எதுவுமே இல்லைங்கன்றார் கங்கைமரன் சார். நான் அவர்கிட்ட பேட்டி எடுத்தேன். அப்போ சொல்ல ஒன்றும் இல்லை ராம்ஜி, தில்லானா மோகனாம்பாள் சிவாஜியை தான் அப்படியே ராமராஜனை மாற்றணும், தில்லானா மோகனாம்பாள் பத்மினி கேரக்டர் தான் அப்படியே கனகாவாக மாற்றணும், அவ்வளோதான். அதில் ஒருத்தர் நாயனை வாசிக்கிறவர், இன்னொருத்தர் டான்ஸ் ஆடுறவங்க, இதில் 2 பேரையுமே டான்ஸ் ஆடுறவங்களா மாற்றிக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். இது மாதிரி தான் ஒவ்வொன்றுமே. அதே போல் படம் எல்லா பாட்டும் ஹிட்டு தானே, அண்ணன் போட்டு கொடுத்துட்டாருல. இந்த படத்தில் பாடல்களும் மிகப்பெரிய ஹிட்டு. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னாக்கா, வெற்றிக்கு என்ன காரணம்னா இளையராஜாவுடைய பாடல் அவ்வளோ ஹிட். அதில் ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி அப்படின்னு மலேசியா வாசுதேவன் கோரஸோட பாடின அந்த பாட்டு இருக்குல்ல, கவுண்டமணி வருவார், செந்தில் வருவார், ஜூனியர் பாலையா வருவார், இவங்கெல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க ராமராஜன் வச்சுக்கிட்டு இல்லையா. இந்த இதை வந்து கங்கை அமரன் சார் என்கிட்ட சொல்கிறாரு. என்னன்னாக்கா, தில்லானா மோகனாம்பாளில் பத்மினியை பார்க்கறதுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பத்மினியை பார்க்க போகிறேன்னு சொல்லாமல் நான் திருவாரூர் போயிட்டு வரேன் அப்படின்னு சிவா சார் சொல்லுவார். தம்பி நானும் வரேன் அப்படின்னு. இல்லைண்ணே, அங்கே எனக்கு ஒரு சோடா கடைக்காரர் தெரியும், நான் போய் பார்த்துட்டு வரேன். எனக்கு அங்கே ஒரு வீடா கடைக்காரர் தெரியும், நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலையா சொல்லுவார். அவ்வளவுதான். ஆனால் அதற்கு பிறகு அவங்க வந்து சந்திக்கிறது, அந்த வண்டியில் உட்காந்துருக்கிறது, பத்மினியை பார்க்கறது, பாலாஜி வர்றதுங்கிற காட்சியா ஏன் அப்படி ஒரு சீனை இங்கே வச்சு பாட்டை போட்டாக்க என்ன அப்படின்னு கங்கைமரன் சாருக்கு தோணுச்சு. அதான் ஊரு விட்டு ஊர் வந்துன்னு இன்னி வரைக்கும் அது ஹிட் சாங்கில் இருக்குது. இது மாதிரி படத்தில் இருக்கிற எல்லா ஹிட் சாங்கும் தான். அதே போல் இந்த படத்தில் ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்து நடக்காமல் போயிடுச்சு. அதாவது ராமராஜன் ஹீரோ, எஸ்.எஸ். சந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து கவுண்டமணிக்கு பதிலாக நடிக்க வேண்டியது, அவர் தான் புக் பண்ணியிருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் கவுண்டமணி அவர்கள் எஸ்.எஸ். சந்திரன் அவர்கள் டிஎம்கேல இருந்தார், ராமராஜன் எம்ஜிஆருடைய ஆதரவாளராக ஏடிஎம்கேக்காரர்னு தன்னை பிரகடனப்படுத்திட்டு இருந்தார். அண்ணே அதனால் வேணாம்ண்ணே, அவர் நடித்தாக்கா அவர் ஏதாவது டக்குன்னு கவுண்டர் கொடுத்துட்டு போயிடுவார், அது நல்லா இருக்காதுண்ணே, அவர் கட்சி வேற என் கட்சி வேறண்ணே அப்படி இப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் கவுண்டமணி அண்ணனே அந்த இதில் போட்டது. அதற்கு பிறகு எஸ்.எஸ். சந்திரன் வந்து டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேவே வந்துட்டாருங்கிறது வேற ஒரு விஷயம். ஆக இது ஒரு கெட்ட விஷயத்துலேயும் நல்லதுங்கிற மாதிரி கவுண்டமணி வந்தது இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஜிகுன்னு தூக்கிட்டு போயிடுச்சு. அதே போல் மலையாள சினிமாவில் இருக்கிற ஒரு சின்ன காமெடி தான் அது, காமெடியாகவே இருக்காது. 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னாக்கா, ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு வாழைப்பழம் கொண்டு வர்றது இருக்குல்ல, ஏன்னா அது வாழைப்பழம், இன்னொன்று அதான் இது அப்படின்றது ஒரு விஷயம் ஒரு தடவை தான் வந்தது மலையாள படத்தில். ஆனால் இதையே கங்கை அமரன் சார் டெவலப் பண்ணார். நகைச்சுவை பகுதி வந்து வீரப்பன் எழுதியிருப்பார், இதை வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணுங்க வீரப்பன் அப்படின்னு சொல்ல திரும்ப அதையே சொல்கிறது. அப்படியே திரும்ப கவுண்டமணி இன்னொரு படம் எங்க அதானே இதுன்னு செந்தில் சொல்ல அப்படியே டென்ஷன் ஆவார் பாருங்க கவுண்டமணி. அதுதான் இந்த படத்தினுடைய நகைச்சுவையினுடைய உச்சம். அது இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்பட்டு இருக்கிற ஒரு காமெடி காட்சி. ரைட், காமெடி இப்படி. அதே போல காந்திமதியோட பையனாக இவர், மாமாவாக சண்முக சுந்தரம் வந்து இளையராஜா கங்கை மன்னனுக்கு வந்து உறவுக்காரருங்கிறது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சண்முக சுந்தரம் அக்கா அப்படின்னு அந்த நெஞ்சா அப்படி தடவிட்டு அப்படி பேசுறதுங்கிறத வந்து நிறைய பேர் மிமிக்ரி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அது ஒன்று. இப்படியாக அந்த படம் வந்தது. கனகா இந்த படத்தில் நடித்தது கூட ஒரு யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம்தான். நடிகை தேவிகாவுடைய மகள் கனகா. கங்கை அமரன் சார் ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியில் அப்போ இருந்த சமயத்தில் கங்கை அமரன் சாருடைய மனைவி, இப்போ இவங்க இல்லை, காலமாயிட்டாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே நடந்து வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அப்படியே தேவிகா வீட்டை தாண்டி தான் போவாங்க. அப்போ தேவியாவை பார்த்தாங்கனாக்கா அவங்க ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுவாங்க, காஃபி சாப்பிட்டு போங்க அப்படின்வாங்க. உடனே தேவியா அம்மா காஃபி தருவாங்க, சாப்பிடுவாங்க, பேசுவாங்க, அப்படிலாம் இருக்கும்.
இப்போ கரகாட்டக்காரன் படம் எடுத்துட்டு இருக்கிற சமயத்தில் கதை ரெடி ஆயிடுச்சு, ஹீரோ ரெடி ஆயிடுச்சு, கவுண்டமணி அண்ணன், செந்தில் அண்ணன் எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. ஹீரோயினா யாரை போடுறது, ஒரு புதுமுகம் போட்டால் நல்லா இருக்குமேனு கங்கைமரன் சார் யோசிச்சுட்டே இருக்கிற சமயத்தில் அப்படி வாக்கிங் போனாங்க. தேவி அம்மா கூப்பிட்டாங்க, காஃபி சாப்பிட்டு போங்கண்ணே அப்படின்லாம் கூப்பிட்ட உடனே இதை வரமா அப்படின்னு சொல்லிட்டு போய் காஃபி சாப்பிட்றாங்க. அப்படி காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கனகாவை பார்க்குறாங்க. கனகா தான் காஃபியை கொண்டு வந்து தராங்க. காஃபியை சாப்பிட்டு போகும்போது, ஏங்க இந்த பொண்ணே நல்லா தானேங்க இருக்கு, தேவி அம்மாவோட பொண்ணு, அவங்களே நடிக்க வச்சா என்னன்னு கவுண்டமணி இவர் கங்கைமரன் சார்கிட்ட அவங்க மனைவி கேட்க, உடனே அடுத்த நாளே போய் பாப்பா நடிப்பீங்களா, நடிக்க விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படித்தான் கனகா இந்த படத்துக்குள்ளார வந்தாங்க. அவங்களும் அதற்கு பிறகு ஒரு பெரிய ரவுண்டு வந்தாங்க. இதில் இன்னொரு பெரிய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னாக்க, கரகாட்டக்காரன் திருச்சி, சேலம், விழுப்புரம், தஞ்சாவூர், கும்பகோணம், கரூர் பக்கம், பெரம்பலூர் பக்கம்னு எல்லா இடங்கள்லையுமே 100 நாள் தாண்டி ஓடிச்சு, 150 நாள் தாண்டி ஓடிச்சு, 200 நாளும் தாண்டி ஓடிச்சு, 250 நாள் தாண்டி ஓடிச்சு. மதுரையிலலாம் 250 நாள், 300 நாள், 350 நாள் தாண்டி ஹவுஸ்ஃபுல் அப்படின்னே ஓடிச்சு. இதெல்லாம் இன்னைக்கு சொன்னாக்கா நம்ப மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வெள்ளி சனி ஞாயிறு தான் ஒரு சினிமாவுக்கு உண்டான ஆயுடா இருக்கு. அதனால இன்னைக்கெல்லாம் அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஓடிய படம் இது. இந்த படத்துக்கு கங்கைமரன் சார்ட்ட நான் கேட்டேன், சார் கரகாட்டக்காரனுக்கு பட்ஜெட் எவ்வளோ சார் அப்படின்னு. 18 லட்சமோ தம்பி அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஆனால் இதில் ஒரு வருத்தம் ஒன்று, ஒரு இது நடந்துச்சு. என்னன்னாக்க, இப்படி ஒரு 16-18 லட்சம் ரூபாயில எடுத்த கரகாட்டக்காரன் கருமாரி கந்தசாமி அவர்களுக்கு, அதாவது படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு பெரிய லாபத்தை கொடுத்துச்சா அப்படின்னாக்க அதுதான் இல்லை அப்படின்னு கங்கைமரன் சார் சொன்னார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, நான் அப்படின்னு கங்கைமரன் சார் ரொம்ப பெருந்தன்மையாக அதையும் சொன்னார். என்ன காரணம் அப்படின்னா, கரகாட்டக்காரன் படம் வரத்துக்கு முன்னாடி அண்ணனுக்கு ஜே அப்படின்னு ஒரு படத்தை கங்கைமரன் சார் டைரக்ட் பண்ணாரு. அந்த படம் சரியா போகலை. ஒரு கோழி கூவுது ரேஞ்சுக்கு அந்த படம் சரியாக போகலை. எங்க ஊர் பாட்டுக்காரன் அளவுக்கு இந்த படம் சரியா போகலை. அதனால அண்ணனுக்கு ஜே படம் எப்படி இருக்குமோ அதே போலதான் இந்த படமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் விநியோகஸ்தர்கள் முடிவு பண்ணி இந்த படத்தை பார்க்குறாங்க. படத்தை பார்த்துட்டு கதை பரவாயில்ல, காமெடியெலாம் நல்லா தான் இருக்கு, பாட்டு அண்ணன் ராஜா அண்ணன் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் படம் பெரிய வசூல்லாம் ஒன்று வராதுனே அப்படின்னு விநியோகஸ்தர்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் கம்மியான ரேட்டுக்கே படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறாங்க. திருச்சியில் கருமாரி மூவிஸ் கந்தசாமியே இந்த திருச்சியில் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணார். ஏன்னா நான் ஒரு சண்முகாங்கிற ஒரு தேட்டரில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க சாந்தி பிக்சர்ஸ் அப்படின்றவங்க இந்த படத்தை வாங்கி 82வது நாளில் வாங்கி அதை பயங்கரமாக ஓடிச்சு. 13 லட்சத்துக்கு வாங்கினாங்க. 9 லட்சமோ 8 லட்சத்துக்கோ ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்தது. அதனால் இந்த படம் கரகாட்டக்காரன் கங்கையமரன் உள்ளிட்டவர்களுக்கு பெரிய லாபத்தை கொடுத்துச்சானாக்க கிடையாது. கருமாரி கந்தசாமியான தயாரிப்பாளருக்கு இதை லாபம் கொடுத்துச்சா அப்படி துரை கருமாரி கந்தசாமி 2 பேரும் நினைக்கிறேன், அவங்களுக்கு லாபம் கொடுத்துச்சானாக்கா கிடையாது. ஆனால் படம் வாங்கிய விநியோகஸ்தர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் அத்தனை பேருக்கும் கொள்ள லாபம் கிடைச்சிது. அதே போல தியேட்டர் கட்டல் 100 நாள் 150 நாள் ஓடிட்டே இருக்க, 4 ஷோ ஹவுஸ்ஃபுல் போர்டை மாட்டுறதுக்கே ஒருத்தர் ரெடியாக இருப்பான் டக்குன்னு. அதுக்கப்புறம் திருச்சி ஊர்வசியில் வந்து, அதுக்கப்புறம் ஜூபிட்டர் தியேட்டரில் வந்து, அதுக்கப்புறம் கிராப்பட்டி சாந்தி அங்கே இங்கெல்லாம் வந்து நான் வேலை பார்த்த சண்முக தியேட்டருக்கு வரத்துக்கே 1 வருஷத்தை தாண்டிடுச்சு படம். அந்த அளவுக்கு இந்த படம் அப்படி ஒரு ஹிட்டு கொடுத்துச்சு. கரகாட்டக்காரன் தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒரு 16 வயது நிலை மாதிரி ஒரு கலைப்படைப்பு, நாயகன் மாதிரி ஒரு கலைப்படைப்பு, பாசமலர் மாதிரி உணர்ச்சி பொங்க படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அதே தருணத்தில் தமிழ் சினிமாவுடைய ஒரு அட்டகாசமான ஒரு சிம்பிளி சூப்பர் வசூல் மெகா வசூல் கலெக்ஷன் தான் கரகாட்டக்காரன். கங்கையமரனின் கரகாட்டக்காரன், இசைஞானி இளையராஜாவின் கரகாட்டக்காரன், மக்கள் நாயகன் ராமராஜனின் கரகாட்டக்காரன். ஆமாம், 36 வருடங்களாகியும் கரகாட்டக்காரன் படத்தை இப்போ போட்டாலும் எனக்கு ரிமோட்டை கொடு, நான் அந்த சேனல் பார்க்கணும், எனக்கு ரிமோட்டை கொடு, இந்த சேனல் பார்க்கணும்னு ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க கரகாட்டக்காரன் படம் போட்டாங்கனாக்கா அப்படியே ரிமோட்டை ஓரமாக வச்சுட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பார்க்குற ஒரு படம் தான் கரகாட்டக்காரன். அப்படிப்பட்ட கரகாட்டக்காரன் நீங்கள் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. அந்த படத்தில்
பாட்டாலே புத்தி சொன்னான் டைட்டில் சாங்க. அடே கங்கைமரன் சார் சுரிஞ்சிக்கிட்டு தலையை சுரிஞ்சிக்கிட்டு இளையராஜா கேட்பாரு, அண்ணே டைட்டில் சாங் நீங்கள் பாடினீங்கனாக்கா படம் ஹிட்டுன்னு சொல்கிறாங்கண்ணே. ஆமாம், என்னடா இருக்கு, எனக்கு ஒரு பாட்டு ஒன்று போட்டு கொடுங்கண்ணே. அப்படியா, சரி வச்சுக்க. பாட்டாலே புத்தி சொன்னான்னு ஒரு பாட்டு. இந்த மான் உந்தன் சொந்த முந்தி முந்தி விநாயகனே, உலகு மழை காற்றில் ஒரு பாட்டு கேக்கு, மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு அப்படின்னு. இன்டர்வல்ல முறுக்கு, பாப்கார்னு, தேங்காய் மிட்டாய், கடலை மிட்டாய், கூல்ட்ரிங்க்ஸு, காஃபி, சமோசா இப்படிலாம் விற்பாங்க இல்லையா? இதே போல விற்காம ஒரு பொருள் ரெடியா இருக்கும். அது என்ன தெரியுங்களா? வேப்பிலை. ஏன்னா இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ்ல கிராமங்கள்ல இந்த பாட்டு படம் வந்திருக்கிற சமயத்துல கடைசியில மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா அப்படின்ற அந்த பாட்டுக்கு அங்க இங்க அங்கன்னு படம் பார்க்குற ஆடியன்ஸ், லேடிஸு, ஆண்கள் எல்லாரும் எந்திரிச்சு இது சாமி ஆட்டம் ஆட ஆரம்பிச்சு பீதியை கிளப்பி விட்டுருவாங்க. பயந்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க அந்த சீன் வரும்போது, யாரா ஆட போறா அப்படின்ட்டு. அப்போ மட்டும் அந்த படம் ஓடிட்டு இருக்கும்போது கதவை திறந்து தேட்டரில் வேலை பார்க்குறவங்க அவங்கவுங்கெல்லாம் ரெடியாக வந்து நின்றுவாங்க, கையில் வேப்பிலையும் கொஞ்சம் விபூதி தட்டையும் வச்சுக்கிட்டு. நிறையா பேர் அப்படியே சாந்தப்படுத்தி அந்த பாட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் அடித்த ஒரு பாட்டுங்கிறதுக்காக அதை நான் சொல்ல வரேன். நான் கரகாட்டக்காரன் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெஞ்ச்மார்க் படம். ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு படத்தை நாகரிகமாக எடுத்து எப்படி ஹிட் அடிக்கலாங்கிறத நம்ம சம்சாரம் அது மின்சார படத்தின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம், இந்த படத்தின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ குடும்பஸ்தன் மாதிரியான படங்களும் லப்பர் பந்து படம் மாதிரியும் நம்ம சொல்கிறோம்ல கம்மியான பட்ஜெட்டுன்னு. எப்படி இப்போ சசிகுமார் நடித்து வந்திருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி கம்மியான பட்ஜெட்டில் பெரிய வசூல் சாதனை பண்ணியிருக்கிறது, அது மாதிரி அந்த காலத்திலேயே அப்போவே அப்படி ஒரு ஹிட்டு கொடுத்த படம் தான் கரகாட்டக்காரன். ஆக 36 வருடங்கள் கழிச்சு பேசிட்டு இருக்கிற இந்த கரகாட்டக்காரன் கோஷ்டியை நாம் வருக 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 என்று வரவேற்போமா?